வணக்கம், இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ். அன்று முதல் இன்று வரை மாறாத ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. இன்னும் நீங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்பவே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடவே உடனடி அப்டேட்ஸ்களுக்கு பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க. பாண்டிய மன்னன் வல்லபதேவன் அரண்மனையில் பல்வேறு விவாதங்களில் கலந்து கொண்டு வென்று வந்த பொன் மூலம் தனது மருமகனான பாலுக்கு 11 அடுக்குகள் கொண்ட 192 அடி உயர கோபுரத்தை கட்டினாராம். அத்தனை பெருமை பெற்ற இந்த கோபுரம் தான் தமிழக அரசின் சின்னமாகவும் இருக்கிறது. உள்ளூரில் கிடைக்கும் பொருட்களை கொண்டு பிரத்யேக சுவையில் தயாரிக்கப்படும் உணவுகள் உலக புகழ் பெறுவது போலவே கோயில் பிரசாதங்கள் மட்டுமன்றி கோயில் இருக்கும் ஊரில் கிடைக்கும் உணவுகளும் புகழ் பெற்று விடுகின்றன. இந்த வகையில் உலக அளவில் மிக பிரபலமானது ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. இது பாலும் சர்க்கரையும் சேர்த்து தயாரிக்கப்படும் ஒரு இனிப்பு பலகாரம். இதை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சுவைப்பர். எத்தனையோ ஊர்களில் பால்கோவா தயாரிக்கப்பட்டாலும் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா மட்டும் ஏன் உலக அளவில் பிரபலம் என்று தெரியுமா? பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே பால்கோவா இருந்ததை உணர்த்தும் விதமாக இன்றும் இங்குள்ள ஆண்டாள் கோவிலில் நடைபெறும் வழிபாட்டு சடங்கின் அடிப்படையில் பால்கோவாவின் வரலாற்றை அறிய முடிகிறது. அதாவது ஆண்டாள் திருமணமான பிறகு பிறந்த வீட்டுக்கு செல்லும் ஒரு சடங்கின் போது சுண்ட காய்ச்சிய பால், வெல்லம் ஆகியவை சேர்க்கப்பட்ட திரட்டு பாலை ஆண்டாளுக்கு படைக்கிறார்கள். பால்கோவா தயாரிக்கும் முறையும் இதே போன்றதே என்பதால் இந்த வழிபாட்டு மரபிலிருந்து பால்கோவாவின் வரலாறு பல நூற்றாண்டு பழமையானது எனலாம். எனினும் உலக அளவில் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா பிரபலமானது 20ஆம் நூற்றாண்டில்தான். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பால் பண்ணைகள் அதிகம். இங்கு பால்கோவா போன்று பால் அல்வா, பால் கேக், சர்க்கரை சேர்க்காத பால்கோவா, கேரட் அல்வா போன்றவை இங்கு அதிக அளவில் தயாரிக்கப்படுகின்றன. பால் சொசைட்டிகளில் பால் வரும் நேரத்தை கணக்கில் கொண்டு காலை 6 மணி முதல் 12 மணி வரையும், மீண்டும் மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரையும் பால்கோவாக்கள் சுட சுட தயாராகின்றன. அனைத்தும் அன்றே தீர்ந்து விடுவது அவற்றின் சுவைக்கும் தரத்திற்கும் சான்று. ஒரு கேன் பால் என்பது 10 லிட்டர். இதில் 1.25 கிலோ ஜீனியை போட்டு மெதுவாக கலக்குகிறார்கள். இதை செய்ய கேஸ் அடுப்பு பயன்படுத்துவதில்லை. இன்றும் முந்திரி கொட்டை ஓடுகளைத்தான் அடுப்பு எரிக்க பயன்படுத்துகிறார்கள். இந்த முந்திரி கொட்டைகள் வெகு நேரம் நின்று எரியக்கூடியது. அதனால் கிடைக்கும் சீரான வெப்பம் பால்கோவா தயாரிப்பின் சுவையை கூட்டுகிறது. அதுவும் இந்த சுவைக்கு ஒரு காரணம் போலும். மெதுவாக அந்த பாலை கிண்ட கிண்ட அது சுண்டி வருகிறது. இதை செய்ய கடின உழைப்புதான் ஆதாரம் என்றாலும் மக்கள் அதை ஒரு கலையின் வெளிப்பாடாகவே பார்க்கிறார்கள். இந்த உழைப்பாளிகளின் கடின உழைப்பு தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாவிற்கு உலக அரங்கில் தனி அடையாளத்தை பெற்று தந்திருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதை பத்திக்குள்ள கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. உங்க நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ்.